ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐடிசி எப்போ நம்மளுக்கு டிவிடெண்ட் தருவான், எந்த டேட்டுக்கு முன்னாடி வாங்கி வச்சிருக்கணும், டிவிடெண்ட் பணம் நேரடியாக நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வருமா, ரெக்கார்ட் டேட்னா என்ன, இந்த ஐடிசி கம்பெனியில் என்னென்ன அவங்க பண்ணியிருக்காங்க, கேண்டிமேன் ஐடிசி கம்பெனி கேண்டிமேன்லாம் நம்ம விளம்பரத்தில் நிறையா பார்த்துருப்போம். ஸோ அந்த கேண்டிமேனும் ஐடிசியோட ஒரு ப்ராடக்டா அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த கம்பெனிலாம் ஐடிசி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐடிசி வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டொபாக்கோ கம்பெனி சொல்லுவாங்க. டொபாக்கோ இந்த சென்ஸ் இந்த சிகரெட் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதுதான் அவங்களோட மெயின் ப்ராடக்டாக இருந்துச்சு. அப்புறமேட்டு அவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன கம்பெனி வச்சுருக்கானுங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஐடிசி ஷேரோட டிவிடெண்ட் மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எவ்வளோ அப்படின்னா அவனுங்க ₹7.85 கொடுத்துருக்கானுங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ₹7.85 பர் ஷேர். ₹7.85 பர் ஷேர். ஸோ அப்படின்னா ஒரு ஷேருக்கு அவனுங்க வந்து 85 பைசா தரானுங்க. ஒரு ஷேருக்கு 85 பைசா அப்படின்னா நீங்கள் 10 ஷேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா 10 × 7.85 பைசா போட்டிங்கன்னா வரும் 7.85 பைசா பர் ஷேர். ஓகே. ஸோ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் கிடைக்க எந்த டேட்டுக்கு முன்னாடி ஐடிசி ஷேரை வாங்கி வச்சிருக்கணும். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டேட் போட்டிருக்காங்கல்ல, மே 28, 2025. ஸோ இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். இல்லை இந்த டேட்டில் கூட உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் வந்துருந்தா ஓகே, இட்ஸ் வெரி குட். பட்டு வரல அப்படின்னா நம்மளுக்கு அந்த டிவிடெண்ட்டே கொடுக்க மாட்டானுங்க. ஸோ வந்தால் தான் கொடுப்பானுங்க. அந்த டேட்டில் நம்ம வாங்கி வச்சுருந்துருக்கணும். ஆக்சுவலி நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அது இருக்கணும், டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு டிவிடெண்ட்டு கிடைக்கும். நேரடியாக டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்னா வராது. ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். நீங்கள் லிங்க் பண்ணியிருப்பீங்கள்ல பேங்க் அக்கௌண்ட், அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். ஸோ எந்த டேட்டுக்கு முன்னாடி அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 28 மே. இந்த 28 மேக்கு முன்னாடி தான். ஸோ இப்போ வந்து 28 மேல தான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க 1 வீக் முன்னாடினா அதுக்கப்புறம் போய் ஷேர் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமும் ஷேர் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அவங்க ஆனுவல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆனுவல் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆனுவல் மீட்டிங் வந்து இப்போது ஒரு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஆனுவல் மீட்டிங் வந்து நடந்துச்சு 22 மே. இதில் டேட் இருக்கா. ஸோ இந்த 22 மேல வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த டேட்டுக்கு முன்னாடி, அதாவது மே 28க்கு முன்னாடி இல்லை மே 28 வரைக்கும் யார் யாரெல்லாம் அந்த ஷேரை வாங்கி வச்சுருக்காங்களோ அது வரைக்கும் அவங்களுக்கு தருவாங்க. இன்கேஸ் 28க்கு முன்னாடி அவங்க விற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்காது. 28 வரைக்கும் அவங்களுக்கு அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த ஷேர் இருக்கணும். அப்படி ஷேர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். அதுவும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்துடும். இப்போ பேங்க் அக்கௌண்ட் வந்துடும். ஐடிசி ஷேரின் ரெக்கார்ட் டேட். ரெக்கார்ட் டேட் என்னன்னா இப்போ தான் சொன்னோம்ல. ஸோ இந்த 28ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இது. அதுக்கப்புறம் இந்த ஐடிசி கம்பெனிக்கு வந்து ஓனர்லாம் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓனர்லாம் யாரும் கிடையாது. எல்லாம் வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ், டைரக்டர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா லீடர்ஷிப். ஸோ இதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இப்போ கரண்ட்டாக இருக்க சேர்மன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சஞ்சீவ் புரி அப்படின்றவர் தான் இப்போ கரண்ட்டாக டைரக்டராக இருக்கார். ஸோ இவரும் டைரக்டர் தான், பட் இவரு ஓனர் கிடையாது. இப்போது ஐடிசி ஷேரை வந்து யார் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 25% வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 25% ஷேரை அவனுங்க மட்டுமே ஹோல்டு பண்ணி வச்சுருக்கானுங்க. அவனுங்க வந்து அமெரிக்கன். ஸோ இவங்க எல்லாம் தான் டைரக்டர்ஸாக இருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ ஆனுவல் போர்ட் மீட்டிங் நடந்துச்சுல, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ
எந்த டேட்டு 7.85 பர் ஷேரு 28 மே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ரெக்கார்ட் டேட்னா என்னன்னா அந்த டேட் வரைக்கும் நம்ம வாங்கி வச்சிருக்கணும் ஆஸ் பர் அவங்களோட ரெக்கார்ட் பிரகாரம். ஓகே, ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ஒரு 1000 ஷேர் வாங்கி வச்சிருந்தா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கால்குலேஷன் மட்டும் பார்த்துருவோமா, அது எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ 7.85 இன்ட்டு ஒரு 1000 ஷேர் அப்படின்னா 7000 நம்ம உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். இதில் இன்னொன்று முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டேக்ஸபிள். யாரெல்லாம் டேக்ஸ் கட்டுறீங்களோ அவங்க நீங்கள் இதையும் கணக்கு காமிச்சாகணும், வேறு வழியே கிடையாது. இதுவும் டேக்ஸபிள் இன்கம்லாம் வந்துடும், ஏன்னா இது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வருது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயிலை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஒரு 1000 ஷேர் சொன்னால் ஒரு 10,000 ஷேர் வாங்கி வச்சுருந்தேன் என்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்போம். இன்டோ 7.85 ஈக்குவல் டு, சாரி இதை போட்டோன்னா, ஓகே, 10,000 இன்ட்டு 7.85 எவ்வளோ வருது? 78,000 வருது, 78,500 ஓகே. ஸோ இது எப்படி அப்படி லாபம் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பொண்ணுக்கு வந்து 3000 கோடி 4000 கோடி ஷேர்ஸ் சம்திங் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க டிவிடெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 3 ரூபா கொடுக்கட்டுமே அப்படின்ட்டு 3 இன்ட்டு 3000 கோடி ஷேர் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுவே 3000 கோடி இன்ட்டு 3 அப்படின்னா 6000 9000 கோடி, அதுவே அவங்களுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ டிவிடெண்ட் ஏன் தராங்க அப்படின்னா, ஸோ அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராஃபிட்டில் அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொஞ்சம் தருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா அவங்களுடைய கம்பெனியிலே இன்வெஸ்ட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் க்ரோ பண்ணுவாங்க. ஸோ ஐடிசிக்கு வந்து ஓனர்ஸ் இல்லை, அவங்க டைரக்டர் ஷேர் ஹோல்டர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் நிறையா ஷேர் வச்சுருப்பானுங்க. இந்த இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவங்க பொண்ணு இருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இவனுங்களும் நிறையா ஷேர் வச்சுருப்பானுங்க. 2000 ஷேர், 2000 கோடி ஷேரு, 1000 கோடி ஷேரு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தானுங்க. அப்படின்னா இப்போது அந்த 1000 கோடி இன்ட்டு 7.85 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அது எத்தனை கோடி வந்துச்சு பாருங்க. ஸோ இதுவும் ஒரு வகையான ரீசன். பட் ப்ராஃபிட் வந்தால் அந்த ப்ராஃபிட்டை அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து 7.85 கொடுக்க போகிறாங்க ஆஸ் பர் ரெக்கார்ட் டேட்டு பிரகாரம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே 2 தடவை கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க டிவிடெண்ட்டு. ஸோ 2 தடவை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 28ஆம் தேதி வச்சுருந்துருக்கணும், ஜூலை 31 நம்மளுக்கு தர போகிறாங்க டிவிடெண்ட்டு. இப்போ இதே பார்த்தீங்கன்னா ஒரு ஜூன் 1 2 3 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்கானுங்க. எப்போ அப்படின்னா மார்ச் 8ஆம் தேதி. ஸோ அப்போ ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12 பிப்ரவரி 6.50 ஸோ யாரெல்லாம் ஐடிசி ஷேரை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்கும் 6.50 டிவிடெண்ட் கிடச்சிருக்கும். நீங்கள் வேணால் பேங்க் அக்கௌண்ட்டை ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ இந்த வருஷமே 6.85 எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. ஸோ 6.50 ப்ளஸ் இப்போ கொடுக்க போகிற டிவிடெண்ட்டு 7.85. ஸோ மொத்தமாக 14 ரூபா 35 ஸோ ஜஸ்ட் இமேஜின். ஸோ இப்போ யாரெல்லாம் அந்த ப்ரொமோட்டர்ஸ் அவனுங்க அந்த டைரக்டர் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, ஸோ அவனுங்கெல்லாம் ஒரு 1 கோடி ஷேர் வச்சுக்கிட்டா இருக்கட்டுமே. ஸோ 1 கோடி இன்ட்டு 14.35 இதுவே 14,35,00,000 ஆச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ ஒரு நியூஸ் ஒன்று, என்ன நியூஸ் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் அதுவும். ஸோ இவனுங்க இந்த ரெக்கார்ட் டேட்டு கொடுத்து டிவிடெண்ட் கொடுத்தோடனே இந்த பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ, ஸோ அவனுக்கு தான் சொன்னால ஆல்மோஸ்ட் வந்து 25% கிட்டத்தட்ட ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. நம்ம ஐடிசி ஷேரை அவனுங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. அந்த பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி அவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா 28ஆம் தேதி 28 மே அவனுக்கு டிவிடெண்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா 313 மில்லியன் ஷேர்ஸை சோல்ட் பண்ணியிருக்கானுங்க.
ஓகேங்களா. ஸோ 313 மில்லியன் ஷேர். ஓகே, இதுவே எங்கேயோ போயிடுச்சு. அவனுங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைச்சிருக்கு. ஸோ கிடைச்ச உடனே அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, சேல் பண்ணிட்டு எஸ்கேப் போயிட்டானுங்க. ஸோ இது யார் வாங்கியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியனில் இருக்க டிஐஸ் வாங்கியிருப்பாங்க. அப்புறம் நம்மள மாதிரி வந்து நம்மள மாதிரி ஆளுங்க, இப்போ நீங்கள் நாங்கள் அப்படிலாம் இருக்கோம்னா நம்ம ஸ்மால் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நம்மளாம் வாங்கியிருப்போம். ஸோ அவனுங்க இதை நம்மக்கிட்ட நம்ம தலையில் கட்டிட்டு எஸ்கேப் போயிட்டானுங்க. அவனுக்கு டிவிடெண்ட் மட்டும் வாங்கிட்டு போயிட்டானுங்க. 313 மில்லியன் இன்டூ 7.85 இதை பெருக்கிங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் ஒரு 6.5 இதுவே அவனுக்கு பல கோடி வந்துச்சு. அதனால நம்ம கிட்ட தள்ளிட்டு அவனுங்க அந்த டிவிடெண்டுக்காக மட்டும் வச்சுக்கிட்டு வித்துட்டானுங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி எவ்வளோ இருந்துச்சு, 433 ரூபா இருந்துச்சு. அப்படியே 28ஆம் தேதின்னு பாருங்க, இன்னைக்கு தான் வந்து அவனை சேல் பண்றானுங்க. எவ்வளோ, 420. எப்போ க்ளோஸ் ஆயிருக்கு, 420 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எத்தனை பர்சன்ட் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.4% கிட்டத்தட்ட விழுந்திருக்கு. எத்தனை வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு பாருங்க, 431 வால்யூம், 431 மில்லியன் வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ பெரிய ஒரு சின்ன லிட்டில் பிட் பெரிய ஒரு கேப் டவுன் தான் இது. ஸோ இந்த இயர் மட்டும் எவ்வளோ, 14.35. இந்த 14.35 413 மில்லியன், சாரி 313 மில்லியன் பெருக்கிட்டோம்னா அந்த பிரிட்டிஷ் கம்பெனிக்கு ஏகப்பட்ட லாபம். எப்படியோ கொள்ளை அடிச்சிட்டானுங்க. அவனுக்கு கொள்ளைன்னு சொல்ல முடியாது, ப்ராஃபிட் பண்ணிட்டானுங்க. ஸோ நீங்களும் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் எவ்வளோ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். தெரியலனா பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா உங்களுடைய அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்க கன்சோலோ இல்லை ப்ரொஃபைலோ இல்லை உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இமெயில் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இத்தனாம் தேதி நாங்கள் டிவிடெண்ட் தர போகிறோம் அப்படின்ற மாதிரி மெயிலும் வந்திருக்கும் உங்களுக்கு. இப்போது ஓகே, அவங்களோட போர்ட் மீட்டிங் பற்றி பார்ப்போமா. ஓகே, ஸோ heightened uncertainty. ஸோ அன்சர்டனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜியோ பாலிட்டிக்ஸ்னு சொல்கிறாங்களா. ஸோ ரஷ்யா உக்ரைன் போர், அப்புறமேட்டு டேரிஃபு, ட்ரம்ப் வந்து டேரிஃப் கொடுத்தான், அது கிளைமேட் சேஞ்ச், இதெல்லாம் வந்து இவங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறானுங்க. ஏன்னா இவனுங்க டொபாக்கோ கூட இருக்கானுங்கல்ல. ஸோ டொபாக்கோ இந்த சென்ஸ் இந்த சிகரெட்ஸ் அந்த மாதிரி. ஸோ நாட் ஓன்லி இவனுங்க சிகரெட்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணல, ஃபுட்டு பண்ணுறானுங்க, நோட் புக்ஸ் பண்ணுறாங்க, அப்போஸ் அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுறானுங்க. ஸோ இவனோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ மட்டுமே உனக்கு 14 இந்த வருஷம் மட்டுமே, அதுவும் இந்த வருஷம் மட்டுமே 14.35 வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இன்க்ளூடிங் இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த டிவிடெண்ட்டும் சேர்த்து தான் போட்டிருக்கானுங்க. ₹6.50 கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை மாதத்துக்குள்ள, பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை 6 மாதத்தில் மட்டுமே 14.35 டிவிடெண்ட் கொடுத்துருக்கானுங்க. ஸோ நீங்கள் மற்ற ஸ்டாக்கு ஷேரை வாங்குறதுக்கு பதிலாக ஐடிசி இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்காக வாங்கி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு டிவிடெண்ட்டும் நல்லா கிடைக்கும். ஸோ இவங்க வந்து இப்போ ஐடிசி ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு டிமெர்ஜர்லாம் பண்ணாங்க. உங்களுக்கு நீங்கள் ஐடிசி ஷேர்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிசி ஹோட்டல் ஷேரும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ எஃப்எம்சிஜி, ஸோ நல்லா ஃபுட் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரிலாம் அதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறானுங்க. பார்த்தீங்களா. ஸோ என்ன இருக்குது, ஆம்பிள் ஃபுட்ஸ், பிரசுமா, மீட்டிகோ, அப்புறமேட்டு ஸ்ரேஷ்டா நேச்சுரல் பயோ ப்ராடக்ட்ஸ், 24 மந்த்ரா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மதர் ஸ்பாஷ், அப்புறம் பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர் எக்ரிமெண்ட், கண்ட்ரி பல்ப் அண்ட் பேப்பர், அந்த பேப்பர்லாம் இருக்குல்ல அந்த பேப்பரு, அப்புறம் அந்த பேப்பர் பல்ப்னு அந்த கூட் மாதிரி சொல்கிறாங்களா அது, அப்புறம் அண்டர்டேக்கிங் ஆஃப் ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் லிமிடெட். ஸோ பேப்பர் அண்டர்டேக்கிங் ஆஃப் ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட். ஸோ ஆதித்யா பிர்லாவையும் அந்த வாங்கிட்டு இருக்கானுங்க அந்த பல்ப் அப்புறம் பேப்பரு. ஸோ எஃப்எம்சிஜி எவ்வளோ பர்சன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4.8%. இது வந்து லாஸ்ட் இயர் வந்து 6.2 இருந்திருக்கு. ஸோ ஓகே, லெட்ஸ் கோ டு சிகரெட்டு. பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் தான், சிகரெட் எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டேக்ஸ் போக 4.9% லாபமாக, ஃபுல் ரெவன்யூ வந்து 7.1%. அக்ரிகல்ச்சரும் அதே போல் தான் 25% அவனுக்கு ப்ராஃபிட்டு.
லாஸ்ட் இயர் வந்து 18% சம்திங். ஓகே, இப்போ அவங்க என்னென்ன வச்சுருக்கானுங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்னென்ன கம்பெனியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி. எஃப்எம்சிஜி சிகரெட்டு அவனுங்க மெயினாக வந்து டொபக்கோ கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கப்புறமேட்டு தான் மற்ற வேலை காலை வச்சானுங்க. பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 8400 கோடி அவனுங்க இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 8400 கோடி, ஜஸ்ட் இமேஜின் எவ்வளோ காசு வச்சுருக்கானுங்க பாருங்கள். ஸோ இன்னோவேஷனாக என்ன பண்ணானுங்கன்னா கிளாசிக் கனெக்டு, அமெரிக்கன் கிளப் க்ளோ மூமெண்ட்டு, என்னன்னு தெரியல. இப்போ ரீசெண்ட் ப்ராடக்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இது எல்லாமும் டபக்கோ ஐட்டம்ஸ் தான். கோல்ட் ஃப்ளாக் நோவோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் எஃப்எம்சிஜியில் பார்த்தீங்கன்னா ஆஷிர்வாத் இருக்குல்ல, ஆஷிர்வாத் அவனுங்க ப்ராடக்ட்டு. அடுத்து வந்து இது மீதி இதுவும் சரியாக ப்ரொனன்சியேட் பண்ண வரல, ஆனால் இதுவும் அவனுங்களுக்கு தான். அடுத்து வந்து பவுன்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கானுங்க. அதுக்கடுத்து ஃபியாமாவும் அவனுக்கு தான். என்கேஜ் அவனுக்கு தான். அப்புறம் மங்கள்தீப்பு, அப்புறம் ஆஸ்தட்டிக்கு நோட் புக்கு இருக்கு பாருங்கள். ஆஷிர்வாத், சன்ஃபீஸ்ட்டு, பிங்கோ, இப்பி, ஃபியாமா, கிளாஸ்மேட்டு, அப்புறமேட்டு ஆஷிர்வாத், ஸ்வஸ்தி, சன்ரைஸ் பியூரு, சால்வான், நேச்சுரல் வீவல், ஐடிசி மாஸ்டர் செஃப், எங்கேஜ், நிமிலி, ஃபேபிலி, கேண்டிமேன் கேள்விப்படுறீங்களே? அந்த கேண்டிமேன் அந்த விளம்பரம்லாம் ஐஸ்வர்யா ராய் வந்துலாம் விளம்பரம்லாம் கொடுக்கும். ஸோ அதுதான் இது. அப்புறம் மங்கள்தீப், மாம்ஸ் மேஜிக் கூட விளம்பரம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மாம்ஸ் மேஜிக் கூட இவனுங்கள் தானா பாருங்க, எத்தனை கம்பெனி ஓன் பண்ணி வச்சிருக்காங்க இவனுங்க மட்டுமே. இது எஃப்எம்சிஜி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது, ரெடி போர்ட்ஃபோலியோ. இதுவும் அவனுங்களுக்கு தான் கொடுக்குது. எத்தனை கம்பெனிலாம் வச்சுருக்கீங்க, எத்தனை கோடி ப்ராஃபிட் பண்ணானுங்க பாருங்க. இதுவும் ஆஷிர்வாத், பாஸ்தா, மசாலா, லஸ்ஸி, பாருங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டமும் வச்சுருக்கானுங்க. பர்ஃப்யூமு, பென்சிலு, கிளாஸ்மேட் எல்லாமும் அவனுங்களுக்கு தான் போடுறது. நீங்கள் கிளாஸ்மேட் நோட்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஐடிசி சிம்பிள் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்கலாம் வாய்ப்பே இல்லை. கன்சியூமர் கனெக்டு பாருங்கள், அந்த வேலண்டைன்ஸ் டே, ஹாப்பி மதர்ஸ் டே, ஈத் முபாரக்கு இப்படிலாம் சொல்லி நம்மகிட்ட அவங்க ப்ராடக்டை சேல் பண்ணுறானுங்க. பார்த்தீங்களா, ஹாப்பி ரிபப்ளிக் டே எதுக்கு, பேப்பர் கிராஃப்ட் இதுவும் ஒரு கம்பெனியாடா, ரைட், ஓகே. அதுக்கடுத்து என்கேஜ் எதுக்கு விளம்பரம் பண்ணியிருக்கான் பாருங்கள், உமன்ஸ் டேக்கு. வரீங்களா, அக்ரி பிஸ்னஸ் எந்த அளவு போகுதுன்னு தெரில, அதை பற்றின நாலேஜும் பெருசாக இல்லை. அதுவுமே அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க 17%. நிக்கோட்டின் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சிகரெட்டு அதெல்லாம் தயாரிக்க தேவைப்படுற ஒரு அந்த போதைப் பொருள்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் இந்த நிக்கோட்டின். ஸோ இந்த நிக்கோட்டினால தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். பேப்பர் போர்ட்ஸ் அண்ட் பேப்பர் பேக்கேஜிங் பார்த்தீங்களா, கம்பெனி என்னமோ வேறு லெவலில் வச்சுருக்கானுங்க. இந்த மாதிரி பல கம்பெனி வச்சுருப்பானுங்க. இது கூட சென்னையில் கூட ஏதோ ஒன்று இருக்குது, ஐடிசி சோலா சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்குது. எத்தனை கம்பெனி வச்சுருக்கானுங்கன்னு தெரியல. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக அவங்களுக்கு ப்ராஃபிட்டு தான். கீ ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டு, ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஸோ இப்போ எவ்வளோ பொதுமக்கள்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஸோ இந்த குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணால் தான் தெரியுமா, ஓகே. ஸோ பப்ளிக் வந்து 197 லட்சம் கோடி. ஸோ 3 கோடியே 21 லட்சம் ஷேர் கிட்டத்தட்ட பப்ளிக் மட்டுமே ஹோல்ட் பண்ணியிருக்கானுங்க. ஓகே, ஸோ இதுதான் கைஸ். ஸோ வந்து ஐடிசி ஷேர் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிவிடெண்ட் கிடைக்கும். ஸோ டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு டிமெட் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ ₹7.85. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போன வாட்டி ஒரு ₹6, இந்த வாட்டி ஒரு ₹7. ஸோ ₹14 கிட்டத்தட்ட 14 ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 28 மே அப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் டேரெக்டாக வரும். ஸோ உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வரவே வராது, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை தான் செக் பண்ணணும். அப்படி சப்போஸ் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிவிடெண்ட் வரல அப்படின்னா உங்களுடைய ப்ரோக்கரை தான் காண்டாக்ட் பண்ணணும். ஸோ ப்ரோக்கர் இந்த சென்ஸு ஜெரோதா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி அவங்கள தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். ஸோ ரெக்கார்ட் டேட்னா அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ கேண்டிமேன் கண்டிப்பாக ஐடிசி கம்பெனி தான். இந்த மாதிரி பல கம்பெனி வச்சுருக்கானுங்க, ஐபி ரூல்ஸு, அப்புறம் ஆஷிர்வாத் அந்த மாதிரி. ஸோ இதுதான். ஸோ நீங்கள் வந்து
நிறையா ஷேரை நிறையா டிஃப்ரெண்ட் கம்பெனி வாங்கி வைக்கிறது போல் இந்த ஐடிசி கம்பெனியை உங்களுக்கு காசு கிடைக்கும் போது அப்படின்னா உங்களுக்கு சேவ் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இதையே வந்து வாங்கி வாங்கி வச்சிங்கன்னா இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு 500 ஷேர் 1000 ஷேர் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் காசு ஒரு நல்ல லாபம் கொடுக்கும். அந்த டிவிடெண்ட்டையும் நீங்கள் திரும்ப இதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இதுவே ஒரு இது அப்படியே பெருகிக்கிட்டே போகும். லைக் காம்ப்ளெக்ஸ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி அப்படியே வட்டிக்கு வட்டி அப்படி சொல்கிறாங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு இன்னைக்கு இந்த டிவிடெண்டை பற்றி பார்த்தோம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன், இல்லை அடுத்த வீடியோவில் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஸோ ஃபைட்டர்ஸ், ட்ரேடிங் ஃபைட்டர்ஸ். ஏன் ட்ரேடிங் ஃபைட்டர்ஸ் சொல்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணுறது ஃபைட்டிங் தான். ஸோ ஓகே, ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ப்ராஃபிட் ஒரு 12%, 20% சான்ஸ் இருக்குன்னா லாஸுக்கு தான் 80% சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.